ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வரும் ஃப்யூச்சரில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வு வந்து எங்கே நடக்குதுன்னா, நம்ம தென் மாவட்டத்தில் நடக்குது. எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 90s காலகட்டத்தில். குறிப்பாக நம்ம தென் மாவட்டத்தில் மதுரை, விருதுநகர் இந்த சைடு தான் அந்த ஸ்கேம் வந்து நடக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமமூர்த்தின்னு ஒருத்தவர் இருக்காருங்க. அவர் வந்து ஒரு ஸ்கேம் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. என்னென்னா, பலூனில் இருந்து இப்போ வந்து ஒரு 100 நோட்டை வந்து அந்த பலூனில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஆகிற மாதிரி ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாருங்க. அது இவர் சொல்கிறத வந்து அந்த ஊர் மக்களும் நம்பிடுறாங்க. நம்பி பல நோட்டுகளை வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எப்படி இந்த ஸ்கேமை பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் போய் ஒரு அறையில் வந்து உட்காந்துக்கிடுவாராம். உட்காந்துக்கிட்டு சிவப்பு கலர் ஒரு பலூன் ஒன்று வந்து வச்சுக்கிடுவாராம். அந்த பலூன் பக்கத்திலே ஒரு ரசாயன பொருள் வந்து ஒன்று வச்சுக்கிடுவாராங்க, ஒரு கெமிக்கலை. ஒரு பாட்டில் அதை வந்து வச்சுக்கிடுவாராம். ஒரு வந்து சிவப்பு கலர் ஒரு பலூன் வந்து வச்சுக்கிடுவாராம். இப்போ வந்து ஒரு 100 நோட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அதை வந்து அந்த பலூனுக்குள்ளே வந்து திணிச்சு உள்ளக்க போக வச்சுருவாராம் அந்த 100 நோட்டை. போக வச்ச உடனே அந்த ரசாயன பொருளை வந்து தண்ணி திரவம் மாதிரி தான் இருக்குமா, அதை எடுத்து ஊற்றுவாராம். உள்ளக்க ஊற்றிட்டு பலூனை வந்து ஊத ஆரம்பிச்சிருவாராம். ஊதி ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்தோடனே அதை வந்து கட்டி ஒரு அலமாரியில் வந்து வச்சுருவாராங்க. அலமாரியில் வச்ச அந்த பலூனில் கொஞ்ச நேரத்தில் அந்த நோட்டு வந்து 2 நோட்டாக இருக்குமாங்க அந்த பலூனுக்குள்ளே. மக்களும் இவரை ரொம்ப நம்பி இவர் பெரிய மந்திரவாதி போலக்கு. ஏன்னா அந்த 90s காலகட்டத்தில் அந்த மக்களோட மனநிலை வந்து அப்படி இருந்திருக்குங்க. அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து இன்னும் குத்தம்லாம் சொல்ல முடியாது. அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவன்கிட்ட போய் பல ரூபாய்களை வந்து கொடுத்துருக்காங்க. சொத்தை விற்று, நகையை விற்று பல ரூபா கட்டுகளை வந்து அங்கே அவன்கிட்ட போய் கொடுத்து ஏமாந்துருக்காங்க மக்கள் நிறையா. அது எப்படி அந்த ஸ்கேம் வந்து பண்ணுறான் அப்படின்னா, அந்த அலமாரியில் போய் அந்த பலூனை வச்ச உடனே யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவானாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து யாரும் அதை வந்து தொடக்கூடாது. அப்போ தான் அந்த நோட்டு வந்து டபுளாக வரும், 2 நோட்டை வந்து வரும் அப்படின்னு சொல்லிடுவானாம். அந்த டயத்தில் அந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு வந்து ரகசிய அறை இருக்குமாங்க. அந்த ரகசிய அறையில் வந்து ஒரு ஆள் இருப்பான். அந்த ரகசிய அறைக்குள்ளே அவன் வந்து அலமாரியில் அந்த பலூனை வச்சோன்னே எல்லோரும் வெளில போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரங்க அப்புறம் அந்த பலூனை வந்து எடுத்து இவன் வந்து இன்னொரு பலூனை வச்சுருவானான். இன்னொரு பலூனில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 100 நோட்டு ஒரிஜினல் நோட்டு இருக்குமா, இன்னொன்று வந்து டூப்ளிகேட் நோட்டு இருக்குமா. இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து ஏமாற்றிருக்கான் இவன். பலூனை வந்து மாற்றி வச்சு ஏமாற்றி பல பேரை ஏமாற்றிருக்காங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான். அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் இவன் மாட்டுறாங்க. எப்படி மாட்டுறான் அப்படின்னா, இவன் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் வந்து கேட்குதுங்க. ஏதோ உடையிற மாதிரி சத்தம் வந்து கேட்குது. மக்கள் வந்து சந்தேகப்பட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு நாள் உள்ளே போய் பார்த்தா ராமமூர்த்தின்றவனை காணோங்க. அறைக்குள்ளே வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இல்லை ராமமூர்த்தி. அந்த அறைக்குள்ளே வந்து அந்த ரகசிய அறைக்குள்ளே இருந்து தான் அந்த சத்தம் வருதுன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க மக்கள். அந்த அலமாரியை விளக்கிட்டு அந்த ரகசிய அறைக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பலூன் வந்து உடஞ்சி கிடக்குங்க. பல பலூன் வந்து உடஞ்சி கிடக்கு. இவன் வந்து மாற்றி வச்ச பலூன்லாம் உடஞ்சி கிடக்கு. அப்போ தான் மக்களுக்கு புரியுது, இந்த மாதிரி பின்னாடி ஒரு ரகசிய அறை இருக்குது, அதில் தான் மாற்றி வச்சு நம்மளை வந்து இத்தனை நாளாக ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியுது. உடனே போலீஸ்கிட்ட போகிறாங்க, கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. போலீஸார் வந்து விசாரணை பண்ணுறாங்க. இவனை தேடி கண்டுபிடிச்சி தலைமறைவாயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு அப்படின்றவனை தலைமறைவாயிட்டான் போய். அதனால் இவனை வந்து இப்போ இவ்வளோ மோசடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து தனிப்படம் அமைச்சு இவனை தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரணை செஞ்சால் அவன் சொல்லியிருக்காங்க, கேஷுவலாக அவன் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கான். அது காமெடியாகவும் இருந்திருக்கு, கேஷுவலாகவும் இருந்திருக்கு அவன் சொன்ன பதில். அது என்னென்னா, பலூனை வந்து ஊதி பறக்க விட்டால் அது பறக்கிற மாதிரி இவன் கொடுத்த காசு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் விசாரணையில். இந்த பதிலை கேட்டோன்னே போலீஸாருக்குன்னா சரியான கோவங்க என் மேலே.
ஆனால் ஏமாத்துறவனை தான் எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடியும்? ஒரு நாள் சிக்க தானே வேணும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அவன். ஆமாங்க, இவன் திருடுனது கூட குத்தமாக தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க அந்த மாதிரி ஒரு பதில். அதுதான் அந்த மக்களை வந்து நான் ஏமாளியா நீ ஏமாளியாடா அந்த மாதிரி யோசிக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து ஃப்யூச்சரில். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.